பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம் அனைவரையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கடந்த வாரங்கள்ல நம்மளுடைய வேத படிப்பினையில நம்ம 2 விதமான வஞ்சனையை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல முக்கியமா ஃபர்ஸ்டா பரிச்சயத்தின் வஞ்சனையை பத்தி நம்ம ஒரு 2 வாரங்கள் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம். அந்த ஆராய்ந்து பார்த்ததுல பரிச்சயத்தின் வஞ்சனையை குறித்து நம்ம அநேக சத்தியங்களை அறிந்துகிட்டோம். அது எப்படிப்பட்ட பாவத்தை நமக்குள்ள விளைவிக்கிறதுன்றதை பத்திலாம் நம்ம ஆராய்ந்தோம். அதற்கான பல உதாரணங்களை நம்ம வேதாகமத்துல இருந்து எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். நம்ம அதை வாசித்துக்கு கேட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை ஒரு பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இந்த படிப்பினையை தொடங்குற டைம்லயே நம்ம இன்னொரு பக்கம் இதுக்கு நேர் மாறான இன்னொரு வஞ்சனை இருக்குதுன்றதும் பார்த்தோம். அது கண்டனத்தின் வஞ்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செல்ஃப் கண்டம்னேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் விரோதமா இருக்குது. ஒண்ணு அதிகமான ஒரு மெட்டிமையின் காரணமாக, இல்ல பரிச்சயத்தின் காரணமாக எங்களுக்கு எல்லாமே தெரியும், இல்ல அவருக்கு நாங்க நெருக்கமா ஆல்ரெடி இருக்கோம் அப்படின்றதுனால வரப்படுகிற சந்திக்கிற ஏகப்பட்ட பாவங்களும் அதன் குறித்த வஞ்சனைகளையும் நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம அந்த செல்ஃப் காண்டம்னேஷன் சொல்லப்படுற அதற்கு மாறாக, நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன், தேவன் கிட்ட நான் செல்வதற்கு எனக்கு வழி இல்லை அப்படின்றதுனால ஏற்படுகிற வஞ்சனையை பொறுத்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இதுக்கு முதல் வசனமா திறவுகோல் வசனமா வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஸோ இந்த வசனத்துலதான் நம்மளுடைய மெயினான வசனமா இருக்கு. இது நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வசனமா இருக்கு. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த வசனம் அவர் ஏன் நமக்காக உதவி செய்யறதுக்கு வல்லவராய் இருக்கிறார்னா, அவரே சோதிக்கப்பட்டவராயும் இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த வஞ்சனைகள் எல்லாமே ஒரு விதத்துல சோதனையா தான் இருக்கு. மனிதனுக்கு ஏற்படுகிற அவனுடைய சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையின் காரணமாக இந்த பல விதமான வஞ்சனைகள் நமக்கு வருது. இதை பிசாசானவன் நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கிறான். அதுல நம்ம வீழ்ந்தவர்களா ஆகும் பொழுது இது எல்லாமே ஒரு விதத்துல நம்ம சோதிக்குது. நம்ம அந்த சோதனையில விழுந்துட்டோம்னா எழுந்தே வர முடியாத அளவுக்கு நம்ம அதுல சிக்கொண்டு தவிக்கிற பிள்ளைகளா ஆயிடுவோம். ஆனா இந்த வசனம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லுதுன்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோ இந்த வசனம் நமக்குள்ள நிலை பெற்று நம்ம எப்பொழுதுமே அதை நம்ம சிந்தனையில வைத்துக் கொண்டிருந்தோம்னா, அவர்கிட்ட நம்ம செல்வதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமலே இருக்கும். ஏன்னா இந்த வஞ்சனை குறிப்பா நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். இந்த செல்ஃப் காண்டம்னேஷன் அப்படின்ற வஞ்சனை தேவன் கிட்ட நம்மள செல்ல விடாம நம்ம இருக்கிற அந்த வஞ்சனையிலேயே வைத்து நம்ம அவர்கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு சோதனையா இருக்கு. அப்போ சோதிக்கப்பட்டு அதுல விழுந்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாருன்ற இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நம்ம அவர்கிட்ட செல்வதற்கு ஒரு பெரிய தடையே இருக்காது. அப்போ இன்னைக்கு இந்த செல்ஃப் காண்டம்னேஷன் சொல்லப்படுற இந்த வஞ்சனை ஒரு முழுமை பெறுவதற்கு நம்ம பல ஸ்டெப்ஸ் இருக்கு. எல்லா நம்ம இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம அடையும் பொழுதுதான் இந்த சோதனையிலேருந்து நம்ம முழுமையா வெற்றி பெற முடியும். அது ஏதாவது ஒரு ஸ்டெப்ல நம்ம அங்கேயே நின்றுட்டோம்னா அதை நம்ம அந்த சோதனையிலேயே வைத்து நம்ம தேவன்கிட்ட செல்ல விடாம தடுக்கிறதா இருக்கு. அதுக்கு இன்னைக்கு ஒரு 3 விதமான இந்த பரிமாணங்களை பார்ப்போம். ஒரு படிநிலைன்னு சொல்லலாம். இந்த ஹைரார்கி இருக்கு. அந்த ஹைரார்கியில நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதை நம்ம எப்போதுமே நிதானித்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதை நிதானித்து பார்க்கும்போதுதான் நாம அதை தாண்டி நம்ம செல்றோமா இல்லையா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் படிநிலையா இருக்கிறது ஆதங்கங்கள் இல்ல மன வருத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஸோ ஆதங்கம், மன வருத்தம், இங்கிலீஷ்ல இதுக்கு ரிக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இது இது என்னன்னா மனசாட்சியின் நிமித்தம் நமக்கு வருகிற வருத்தமா இருக்கு. நமக்கு தேவன் ஒரு மனசாட்சி கொடுத்திருக்கிறாரு. அந்த மனசாட்சியே நமக்கு நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, தேவ வசனங்களை தெரிந்திருக்கிறோமோ இல்லையோ, இல்ல தேவனை அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, நமக்கு ஒரு மனசாட்சின்றது தேவன் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். அந்த மனசாட்சி நிமித்தம் நம்ம நம்மள குற்றப்படுத்தும் பொழுது நம்ம செய்த காரியங்கள் நமக்கு சொந்தமாவே அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் பொழுது நம்ம மனம் வருத்தம் அடைகிறோம். நமக்கு அதனால இருக்கிற பலன்களை பார்க்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்ம ரிக்ரெட்னு சொல்லலாம். அதாவது மன வருத்தம் இல்ல ஆதங்கம் படுறோம். நம்ம ஏன் இப்படி செஞ்சிட்டோம், இதை வேற மாதிரி செஞ்சிருக்கலாமே, இதை நல்லா செஞ்சிருக்கலாமே, அப்படி நான் செஞ்சிருந்தா எனக்கு இப்ப நான் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காதே அப்படின்ற வகையில நம்ம யோசிக்கிறது அது ரிக்ரெட்டா இருக்கு.
அந்த ஸ்டெப் வந்துட்டு நம்மளுக்கு மட்டுமே ஏற்படுற பாதிப்பை பத்தி நம்ம யோசிச்சு அதுக்காக நம்ம மனம் வருந்துறதா இருக்கு. அந்த மன வருத்தத்தை வைத்துக்கொண்டு நம்ம அதுல இருந்து மீண்டும் மாறி வரலாம். இல்ல நம்ம தொடர்ந்து அதை செய்துக்கிட்டு தொடர்ந்து வருத்தத்திலேயும் இருக்கலாம். வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஆமென். ஆமென். சோ அப்ப இந்த 2 வசனங்கள் வந்துட்டு ரோமர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள்ல தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் ஆக புறஜாதிகளா இருக்கிறவங்களுக்கு சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சோ சுபாவமாவே வந்துட்டு அவங்க நியாயப்பிரமாணத்தின் இருக்கிற சில கட்டளைகளை அவங்க கடைபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட உலகத்துல தேவனை அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களோ இல்லையோ, எல்லா நாட்டிலையும் ஏதாவது ஒரு வித சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்குது. அந்த சட்டங்களுக்கு எதிராக போகும்போது மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய லா, ஜஸ்டிஸ் அண்ட் லா அண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு மனிதன் எப்படி செய்து வைத்திருக்கிறான்? தேவன் கிட்டதான் வந்துட்டு நம்ம அவருடைய இந்த வேத புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் அதுல இருக்கிற சட்டங்கள் இருக்கு. மனிதன் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எதை செஞ்சா தப்புன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் படிக்காமலே, தேவனை பத்தி தெரியாமலே மனிதர்கள் அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் செய்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சுபாவமாவே அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குன்னு இருக்க சட்டத்திட்டங்கள் அவங்களுடைய மனசாட்சியினால எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்ப தேவன் எல்லாருடைய இருதயத்துல மனசாட்சியின் மூலமாக அவருக்கான அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறார்ன்றதை நம்ம இந்த வசனம் மூலமா பார்க்கிறோம். அப்ப யாருமே தேவனுக்கு முன்பாக அவர் நியாயம் தீர்க்கும் நாளில நின்று நாங்க உங்களுடைய சட்டத்திட்டங்களோ உங்களுடைய நியாயப்பிரமாணங்கள் எங்களுக்கு தெரியல, நாங்களை அறியல, எங்களுக்கு எதுவும் சொல்லப்படலைன்னு அவர் முன்னாடி போய் நிக்க முடியாதுன்றது இந்த வசனம் காமிக்குது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சியிலேயே தேவன் நியாயங்களை பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ அதை வைத்துதான் இன்னைக்கு உலகத்துல லா, ஜஸ்டிஸ்ன்ற இந்த சிஸ்டம் ஃபுல்லாவே இருக்குது. அதை வைத்து நம்ம ஒருத்தர் எது குற்றம் எது குற்றம் இல்லை அப்படின்றத இன்னைக்கு ஆராய முடியுது. சோ உலகம் முழுமையா இந்த நியாய பிரமாணங்களை நம்ம தேவன் கொடுத்திருக்கிறபடியே அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா ஓரளவுக்கு முக்காவாசி தேவனுக்கு ஏற்ற வகையில அவருக்கு இருக்கிற நியாயப்பிரமாணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல கொலை செய்யறதும் பொய் பேசுறதும் ஒரு ஈக்குவலான பாவமா இல்லைன்றது நமக்கு தெரியும். ஏன்னா கொலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு மரண தண்டனையும் ஒரு ஆயுள் தண்டனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொய் பேசுறவங்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனை இல்லை உலகத்துல. ஆனா தேவனுக்கு முன்பாக இது 2 பாவங்களும் ஒரே பாவமா தான் இருக்கு. ரெண்டுமே தேவனுடைய நீதியை நடப்பிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ இப்படிப்பட்ட பாவங்கள் வேறுபாடு இருந்தாலும் அவங்க இந்த மனசாட்சி நிமித்தம் அவங்களுக்குள்ள பிரமாணங்கள் இருக்கு. அதை மீறும் பொழுது அவங்களுக்கு ஒரு வருத்தம் வருது. எஸ்பெஷலி இந்த வருத்தம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நான் இன்னும் பெட்டரா செஞ்சிருக்கலாமே, அதனால எனக்கு தானே பிரச்சனை அப்படின்னு அவங்கள மட்டும் குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லி முதல் படிநிலையா பாக்குறோம். 2வது படிநிலையா இருக்கிறதுக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போகிறது அப்படின்றதுதான் இந்த 2வது நிலை. இதுக்கு ஆங்கிலத்துல ரிமார்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். குற்ற உணர்வு, நம்மளை குற்றப்படுத்திக்கிறோம். எஸ்பெஷலி இது எப்படிப்பட்ட ஒரு படிநிலையா இருக்குன்னா, இது நம்ம செய்யற காரியங்கள் இல்ல மத்தவங்க செய்யற காரியங்கள் அது நம்மளையும் மத்தவங்களையும் ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆக்குறதா இருக்கிறது, ஒரு மனக்கசப்புக்குள்ள கொண்டு போறதா இருக்கிறது. இதைதான் ரிமார்ஸ்ன்னு சொல்றோம். முதல் ரிக்ரெட்ன்றதுல எப்படி இருக்குன்னா, நமக்கான காரியங்கள் வருத்தத்தை அறிவிக்குது, நம்ம செய்கிற விஷயங்கள் நமக்கே வருத்தத்தை கொடுக்குது, அது நமக்கு பலன் கொடுக்காம போகுது அப்படின்றத பார்க்கிறோம். 2வது நிலையா ரிமார்ஸ்ன்னு சொல்லப்படுறது, இது மனஸ்தாபப்படுறது. சோ யாராவது எனக்கு எதிரான ஒரு காரியங்களை செய்தாங்களோ, அவங்க செய்த காரியங்கள் எனக்கு எதிராக ஆயிடுச்சுனாலோ நான் மனஸ்தாபம் படுறேன் அவங்க கூட, இல்ல என்னால அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் மனஸ்தாபப்படுறதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு இதனால ஒரு மனக்கசப்பு என் மேல ஏற்படுறதா இருந்தாலும் சரி, இது இந்த கேட்டகரியில போய் சேருது. இது ரிமார்ஸ்ன்னு சொல்லப்படுது. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல மனஸ்தாபம்ன்ற அந்த வார்த்தை வருது இல்லைங்களா? இது மனஸ்தாபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா,
இஸ்ரவேல் கோத்திரர்கள் இந்த இந்த வாக்கியத்துக்கான நமக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெஞ்சமின் கோத்திரம் வந்துட்டு எல்லா ஆண்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள ஆக்கப்படுறாங்க. ஸோ 11 கோத்திரத்தில் இருக்கிற இஸ்ரேல் மக்களும் பெஞ்சமின் கோத்திரத்துக்கு எதிராக சென்று அவங்க செய்த பாவத்திற்காக நியாயம் தீர்க்கிறாங்க. தீர்க்கும்போது அநேகரா இருந்த அந்த பென்யமீன் கோத்திரம் ரொம்ப குறுகிய ஒரு கூட்டமா ஆயிடுறாங்க. ஆண்கள் மிகவும் வந்துட்டு கம்மி ஆயிடுறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க மீதி. ஸோ இந்த நியாயத்தை வந்துட்டு தேவனால வந்துட்டு சொல்லப்பட்டு இந்த நியாயத்தை அவங்க தீர்க்கும் பொழுது ஒரு கட்டத்துல அவங்க மனஸ்தாபப்படுறாங்க. நம்ம பெஞ்சமின் கோத்திரத்தை நம்ம ஓரளவுக்கு இல்லாதபடிக்கு நம்ம அழிக்கிற வகையில நம்ம வந்து நடந்துகிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க மனஸ்தாபப்படுறாங்கன்றதை பாக்குறோம். ஸோ நம்ம செய்கிற காரியம் இன்னொருத்தருக்கு அது வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்கறதா இருக்கும் பொழுது வருகிற அந்த வருத்தம் தான் மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் மூலியமா தெரியுது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஆமென். ஆமென். ஸோ இந்த வசனத்துல தேவன் சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்யறாருன்னு சொல்லி சொல்றோம். குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்ட அவன் செய்த குற்றத்திற்காக அவன் மனம் வருந்துனா அதுக்கு பேர் தான் அந்த மனஸ்தாபம் சொல்லப்படுகிறது. அது அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தம்மே சொல்லுகிறாரு. ஸோ இந்த மனஸ்தாபம்ன்றது நம்ம மற்றவங்களுக்கு செய்யற ஒரு கெடுதலா இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம வந்து வருத்தப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற விதத்துல அது வந்துட்டு அங்கேயே முடியுது. ஸோ இது 2வது படிநிலையா இருக்கு இல்லைங்களா? ஒன்னு ரிக்ரெட், இன்னொன்னு ரிமோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். 3வதா தான் வருது மனம் திரும்புதல். அதாவது இங்கிலீஷ்ல ரெபென்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாவ மன்னிப்பு கோருதல் அப்படின்னு சொல்லி நமக்கு இது தெரியும். இந்த ரெபென்டன்ஸை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இது மனம் திரும்புதல்ன்ற அநேக வசனங்களால மனம் திரும்புதல் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு நாம தேவனுக்கு எதிராக நம்ம செய்த பாவங்கள் தேவனுக்கு எதிராக இருக்குன்றத நம்மளுக்கு உணர்த்தும் விதமாக அந்த வருத்தத்தினால அவர்கிட்ட நம்ம திரும்பி போகிறது பேர் தான் மனம் திரும்புதல். இதுதான் வந்துட்டு இந்த 3 ஸ்டேஜ்ல லாஸ்ட் ஸ்டேஜா முக்கியமான ஸ்டேஜா இருக்கு. இது மனம் திரும்புதலா இருக்கு. அவர் மனம் திரும்பி நம்ம தேவனிடம் நம்ம செல்ல வேண்டியதா இருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் வசனம் 22. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஆமென். இந்த வசனத்துல கூட கர்த்தர் எகிப்தரை வாதையினால் அடிக்கிறாரு. அடித்து அவங்களை குணமாக்கும் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் இடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவங்க செய்த குற்றம் தேவனுக்கு எதிராக இருக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக இருக்கு. அவருக்கு கீழ்ப்படியாததோடு வருகிற இந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட சென்று மனம் திரும்புறது தான் இந்த உண்மையான மனம் திரும்புதலா இருக்கு. இது ரிபென்டன்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அது திருப்பி ரினியூவல் ஆகுறதுக்கும் நம்ம வந்துட்டு இந்த ரெபென்டன்ஸ் சொல்லப்படுகிற மனம் திரும்புதல் நம்ம செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். சோ மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சோ நமக்கு வந்துட்டு தெரியும், அவர் மனம் திரும்பாம ஒருவனும் வந்துட்டு தேவனை வந்துட்டு போய் சென்று செல்ல முடியாது. நம்மளுடைய சாவு வந்துட்டு கேரண்டீடா ஆயிடும் நம்ம மனம் திரும்பலனா அப்படின்னு. ஸோ இந்த நிலையை நம்ம அடையாம இதுக்கு முன்னாடி ரிக்ரெட்லயோ இல்லை ரிமார்ஸ்லயோ நம்ம நின்றுட்டோம்னா தேவன்கிட்ட நம்ம சென்றடையாம தடுக்கப்பட்டவங்களை ஆயிடுவோம். அதுதான் வந்துட்டு ஆக்சுவலா இந்த செல்ஃப் கண்டம்னேஷன் சொல்லப்படுகிற ஒரு குற்ற வஞ்சனை. ஸோ நம்மளுடைய சுய கண்டனம் நம்ம பண்ணிக்கிட்டு அந்த வஞ்சனையில வந்துட்டு தடுத்து கொள்ள இருக்கிறோம். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட. லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஆமென். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஸோ இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல தோன்றினது அவர் பாவிகளை மனம் திரும்புவதற்காக தான் சொல்லி அவர் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீதிமான்கள் அப்ப இருந்தால் கூட அவங்களுக்காக இல்ல, நான் வந்ததே இந்த பாவிகளுக்காக தான், அந்த பாவிகள் மனம் திரும்புவதற்காக தான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. சோ இதனால நம்ம மனம் திரும்புதல் ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த 3வது கட்டத்தை நம்ம தாண்டி தேவன் கிட்ட போய் நம்ம பாவ மன்னிப்பு பெறலைன்னா, நம்ம வந்துட்டு மனம் திரும்பலைன்னா, நம்மளுடைய மன வருத்தத்தோட நம்ம நின்றுட்டோம்னாலோ இல்ல மனஸ்தாபத்தோட நம்ம நின்றுட்டோம்னாலோ நம்ம தேவன் கிட்ட போக முடியாது, அதற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. சோ அப்ப நம்ம பார்த்துட்டோம், இந்த சுய கண்டனம்னா நம்ம என்னன்னு பாக்குறோம். அது வந்துட்டு ஒரு ஆதங்கம் இல்ல மனஸ்தாபத்தோட நம்ம நின்று விட்டோம்னா அது நம்மளே வந்துட்டு
தண்டனைப்படுத்திக்கிட்டு நம்ம அங்கேயே இருந்துருவோம். அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை நமக்கு கிடைக்காம போயிடும். மனம் திரும்பாவிட்டால் அது வஞ்சனையாய் சென்று முடிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ மனம் திரும்புதல் தான் அந்த வஞ்சனையிலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள முடியறதா இருக்குது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். ஸோ இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனமா இருக்கு இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ மனஸ்தாபம் வந்துட்டு அதோட இருக்கிறது இல்ல, அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் தான் வந்துட்டு அது உண்டாக்குது. அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருக்கு. ஸோ இது மூன்றுமே பாத்தீங்கன்னா ஒரு வகையில துக்கம் தான் இல்லைங்களா? ஸோ நம்ம பண்ண ஒரு காரியத்தினால நம்ம வந்துட்டு மன வருத்தப்படுறோம், இல்ல வந்துட்டு ஒரு மனஸ்தாபப்படுறோம். ஆனா மனம் திரும்புதல் இல்லைன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கமா அது இருக்காது. ஸோ தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்துட்டு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலா இருக்குன்றது இந்த வசனம் சொல்லுது. அது ஆல்சோ லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 துக்கங்கள் இல்லைங்களா, ரிக்ரெட் ஆதங்கப்படுறதோ இல்ல மன வருத்தத்தோட நின்றுறதோ இல்ல மனஸ்தாபப்படுறதோ வந்துட்டு லௌகீக துக்கமா இருக்கு. அது இந்த உலகத்துக்கு ஏற்ற துக்கமா இருக்கு. தேவனை அறியாத அத்தனை பேரும் இந்த துக்கத்தை வந்துட்டு அனுசரிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க லௌகீக துக்கமா இருக்கு, அது மரணத்தை தான் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தினால. அப்ப இந்த கண்டனத்தின் வஞ்சனை நாம மிகவும் பாவம் உள்ளவர்கள் அல்லது உடைந்தவர்கள் நாங்க என்று நம்புவது. இனி முயற்சியே இருக்கிறது, செய்யறதுல பயனே இல்லை, நான் வந்துட்டு ரொம்ப விழுந்துட்டேன் தேவன்கிட்ட இருந்து, இல்ல பல முறை நான் முயற்சி செய்து தேவன்கிட்ட அவருக்கு ஏற்ற வகையில நடந்து கொள்ள முடியாம ஒரு வீழ்ந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்றத தொடர்ந்து நமக்கே சொல்லிக்கிட்டு தேவன்கிட்ட போகிறதுக்கே விடாம தடுக்கிற ஒரு விஷயமா இது இருக்கு. அந்த இருண்ட ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. இதுல போய் அகப்பட்டு கொள்றவங்க வந்துட்டு மீண்டு வரதே இல்லை. முக்கியமான இந்த வசனம், இந்த லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறதுன்ற சொல்றதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது போல இது பிசிக்கலான டெத்தையும் உண்டாக்குற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வஞ்சனையா இருக்கு. சோ நமக்கு தெரியும் தேவன் மரணத்தை பத்தி குறிக்கும் போது அது நித்திய மரணத்தை பத்தி குறிக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆனா முக்காவாசி சமயத்துல இந்த வஞ்சனையிலேருந்து விடுபடலைன்னா அது வந்துட்டு இந்த உலகத்துல பிசிக்கல் டெத்தையும் நம்மளை கொண்டு போறது, இந்த சூசைடல் தாட்ஸ் இதெல்லாம் வர்றது எல்லாமே வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கண்டனத்தின் வஞ்சனை தான் நமக்கு கொண்டு போகும். அது நம்மளே நம்ம குற்றப்படுத்திக்கிற விஷயங்கள், அதை நம்ம அந்த விஷயத்துல அந்த இருண்ட பள்ளத்துல நம்ம கொண்டு போய் விடுறதா இருக்கு. இது தேவனுக்கு பிரியமான சிந்தனையா இருக்குமா? நம்மளே நம்ம தொடர்ந்து குற்றப்படுத்துறது நமக்கு தெரியும். இது வந்துட்டு பிசாசினுடைய ஒரு வஞ்சகமா தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து அலோவ் பண்ணும்போது, பிசாசுகிட்ட நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணும் போது, நம்மளை தொடர்ந்து குற்றப்படுத்த அதை அலோவ் பண்ணும் போது இது தேவனுக்கு ஏற்ற பிரியமான சிந்தனைகளை நமக்குள்ள உண்டாக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அதை நிதானித்து பார்க்கணும். அப்போ நம்ம பிசாசின் இந்த வஞ்சக இதை தெரிந்துக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம தவிர்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்போ தேவனிடம் நம்மை கூட்டி செல்லாத எதுவுமே வந்து வஞ்சகம் தான் இல்லைங்களா? சோ நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம யோசிக்கிறது தேவன் கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறதா இருந்ததுன்னா அது வந்துட்டு பிசாசின் வஞ்சகம் தான்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ அப்ப இந்த மாதிரி ஒரு துக்கம் கூட, இந்த மாதிரி நான் தகுதியற்றவன், நான் வந்துட்டு ஒர்த்லெஸ், ஏன்னா வந்துட்டு கடவுள் எப்படியோ நல்லபடியா படைச்சாரு, ஆனா நான் வீழ்ந்து போயிட்டேன், வீழ்ந்தவனாவே இருக்கிறேன், தொடர்ந்து நான் முயற்சி செய்யும் பொழுதும் ஒரு பலனும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்பு கூட தேவனுக்கு வந்துட்டு அது ஏற்ற பிரியமான சிந்தனையா அது இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து. முதல் திருஷ்டாந்தமா நம்ம யூதாஸ் இஸ்காரியோத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் இஸ்காரியோத் ஒரு குற்ற உணர்வுக்குள்ள செல்றாருன்னு சொல்லிட்டு. எப்படின்னா வந்துட்டு அவன் தேவனை காட்டி கொடுக்கிறாரு. காட்டி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, ஸோ வந்துட்டு அங்க ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அவன் இருந்து பார்க்கிறான். அவரை வந்துட்டு அவங்க மரணத்திற்கு வந்து தீர்ப்பிடுறாங்க. அதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு. இந்த மனஸ்தாபம்ன்றது அந்த ரிமார்ஸும் சொல்லப்பட்ட அந்த 2ஆம் நிலையில இருக்கு. ஸோ தன்னால தேவனுக்கு, தான் கூடவே இருந்த தேவனுக்கு இன்னைக்கு ஒரு மரணம் ஏற்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்றதை நினைச்சு மனஸ்தாபப்படுறத பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் பண்ணான்னு நமக்கு தெரியும். அவன் வந்துட்டு அவனுடைய பாவத்தை நினைச்சு வருத்தப்படுறான். ஆனா இயேசு கிட்ட அவன் திரும்பி போனானா அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பல.
அப்ப தேவன் கூடவே இருந்து தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டைரக்டா அவருடைய வார்த்தைய காது கொடுத்து கேட்கறதுக்கும் அவரை பார்க்க முடிகிற ஒரு இடத்துல இருக்கிற இந்த யூதாசு. ஆனா அந்த யூதாசு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வஞ்சனை அவனை வந்துட்டு தேவனிடம் கண் கூட பார்க்க முடிகிற தேவன் கிட்ட அவர் முழுமையா நம்ப முடியாம ஆக்கிடுச்சுன்றத பார்க்கிறோம். ரொம்ப சைலண்டா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வஞ்சனை, இந்த வஞ்சனை இருக்கு. ஸோ தேவன் கிட்ட மன்னிப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு தெரியுமா தெரியாதான்ற அளவுக்கு நம்மள டவுட் பண்ற வைக்கிற அளவுக்கு அவனுடைய காரியங்கள் அடுத்தடுத்து அவன் செய்யறத பார்க்கிறோம். அந்த மனஸ்தாபத்தினால அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்துல அவன் ஒரு மரணத்துக்கும் அதை வழிவகுத்துறது இல்லைங்களா. அவன் தொடர்ந்து போய் அவன் வந்துட்டு அவனை வந்துட்டு அந்த மரத்துல ஏறி தொங்கி அவன் இறந்துடுறான். ஏன்னா அவனால வந்து ஒப்புரவே ஆக முடியல. அவனுக்குள்ளேயே அந்த ஒப்புரவு வரல, தேவன் கிட்டேயும் அவனால ஒப்புரவு ஆக முடியல. தேவன் மன்னிக்கக்கூடிய தேவனை தான் இருக்கிறாருன்றத முற்றிலும் அவனை மறக்க செய்து வச்சிருச்சு இந்த வஞ்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனை முழுவதும் அறியாத ஒருவர் போல அவன் சிந்திக்கிறான். ஆனா அவன் வந்துட்டு அப்போஸ்தலர்கள்ல ஒருவனா இருக்கிறான்னு சொல்லி நமக்கு தெரியும். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய கிரியைகளும் அவனுக்குள்ள வேர் கொள்ளவே இல்லை. ஏன்னா அவர் செய்த அனைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவன் கண்ணார கண்டவன். பலர தேவன் வந்துட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சுஸ்தமாக்கி இருக்கிறாரு. இதெல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த ஒரு அப்போஸ்தலனால இந்த வஞ்சனையில எப்படி மாட்டிக்கொள்ள முடியுதுன்னா, அந்த எந்த கிரியையும் சரி, தேவனுடைய வார்த்தைகளும் சரி அவனுக்குள்ள வேர் கொள்ளவே இல்லை. அவனுக்குள்ள அது விசுவாசத்தை அது கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ மனஸ்தாபம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யற தவறுனால அது வந்துடும். அதை வந்துட்டு சத்ருவானவனே அதை கொடுக்குறான். நம்மளை வந்துட்டு அவன் குற்றப்படுத்தி பார்க்கிறதே அவனுக்கு வந்துட்டு ஒரு மிகுந்த ஒரு பிடித்த ஒரு பழக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்காம மனம் திரும்புதலா அது மாறலன்னா அது மரணத்துக்கு தான் வழிவகுத்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் யூதாஸ் இஸ்காரியோத்துடைய இந்த மரணத்துல. அதுவும் அவனுடைய மரணம் வெறும் பிசிக்கல் மரணமா மட்டும் இருந்துட்டா பரவாயில்ல, அது நித்திய மரணமாவும் இருக்கு. அவனால வந்துட்டு என்னைக்குமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா அவன் அந்த மனம் திரும்புதலை கொடுக்கிறவனாவே இல்லை. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமா, 2வது தடவை இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஸோ இது கரெக்டான இந்த வசனம் கரெக்டா வந்து யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பொருத்தமானதா இருக்கு இல்லைங்களா. அவனுடைய துக்கம் லௌகீக துக்கத்தோட அது முடிந்து விட்டுச்சு. அது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு மனம் திரும்புதலா மாறவே இல்லை. வாசிக்கலாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஆமென். ஆமென். தேவனுடைய கிருபையை ஒருவர் இழந்து போக முடியும்னா முடியும். யாதொரு கசப்பான ஒரு வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அது நடப்பதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய கிருபை எல்லாருக்குமே இருக்குது. நம்ம வந்துட்டு பாவம் செய்கிறவர்களா இருந்தாலும் செய்யாதவர்களா இருந்தாலும் தேவனுடைய கிருபை அதை வந்துட்டு தாண்டின ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்மளை கவர் பண்றதா இருக்கு. ஆனா கசப்பான ஒரு வேர் நமக்குள்ள முளைத்தெழும்பி நம்மளுடைய காரியத்தின் நிமித்தம் அது நமக்குள்ளேயே இருந்து அதை தொடர்ந்து நம்மளை அதை கலக்கம் செய்து கொண்டே இருந்தா தேவனுடைய கிருபையை கூட நம்ம இழந்து போகிறதுக்கு அது வழிவகுக்குது. வாசிக்கலாம் யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென். இந்த சத்திய வார்த்தை தேவன் அவருடைய காலகட்டத்துல அவருடைய மிஷன் செய்து கொண்டிருக்கும்போது சொல்லப்பட்ட வசனம் இல்லைங்களா. 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்ற வசனத்தை யூதாஸ் இஸ்காரியோத்தும் கேட்டிருப்பான், அங்க இருந்த எல்லாருமே கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. நமக்கும் இந்த வசனம் தெரிந்ததான் இருக்கு. அப்ப இந்த வசனம் நமக்குள்ள வேறு உண்டுனா மட்டும்தான் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு தேவன் சொன்ன இந்த சத்திய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி வஞ்சனையில நம்ம அகப்படாம இருக்க முடியும். இல்லைன்னா நாம தேவனிடத்துல எப்படி நம்ம போக முடியும்? எந்த முகத்தோட நான் தேவன் கிட்ட போய் நான் நிற்பேன்? நான் செய்த பாவங்கள் எனக்கு முன்பாக நிற்கிறதே அப்படின்னு தாவீது சொன்னதை போல நாமளும் சொல்லிட்டு நம்ம அந்த விசுவாச குறைச்சல்னால அவர்கிட்ட போகாமலே நம்ம இருந்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா நம்ம நிதானிக்கிறவங்களா நாம இருக்கணும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ பிதாவானவர் வந்துட்டு தேவன் வந்துட்டு யார் தேவனுக்கு எடுத்து போவாருன்றதையே வந்துட்டு அவர் நிர்ணயம் செய்யறவரா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா வந்துட்டு என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. அப்ப புறம்பே தள்ளுவது இல்லைன்னு சொல்ற தேவன் தான் நம்மளுடைய தேவன். அவரை தான் நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னும் பொழுது நாம எதுக்காக இந்த வஞ்சனையில நம்ம மூழ்கி கிடக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும்
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இந்த 8ஆம் வசனம் நம்ம அடிக்கடி பல இடத்துல நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல வென்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, வானத்திற்கும் இந்த பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைக்கும் என்னுடைய சிந்தனைக்கும்ன்ற வசனங்கள் தொடர்ந்து சொல்லப்படும். அப்ப இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் இது எதை ஒத்து சொல்லப்பட்டிருக்குன்றத பாருங்க. 7ஆம் வசனம், துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். இதுதான் மனம் திரும்புதல் இல்லைங்களா? நம்மளுடைய வழிகளையும் அக்கிரமம் செய்துட்டு இருந்தோம்னா நம்மளோட நினைவுகளை நம்ம விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் அப்படின்ற வசனம். இத சொல்லிட்டு தான் என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற வசனம் இருக்கு. அப்ப நீங்க தேவன்கிட்ட நம்ம எப்படி போக முடியும்? திரும்ப நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிற விஷயங்களை நம்ம நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை தேவனிடம் செய்துதான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஞானஸ்தானம் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறமும் கூட நம்ம செய்கிற பாவங்கள் தேவனுக்கு எப்படி ஏற்றதா இருக்கும்னா இருக்காது. தேவனுக்கு ஏற்றதா நம்ம பாவங்கள் ஒருபோதும் இருக்கிறது இல்லை. ஆனா நம்மளுடைய பாவத்தின் வஞ்சனையினால நம்மளையே குற்றப்படுத்திக்கிட்டு அங்கேயே நின்னுட்டோம்னா தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவா இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்துடுவோம். அவருடைய நினைவுகளும் நம்மளுடைய வினைவுகளும் அந்த இடத்துல வேறுபடும். அப்போ தேவன் தயை பெருத்து இருக்கிறார், யாருடைய குற்றத்தை மன்னிக்கிறதுக்கு அவரு வல்லவராக இருக்கிறார்ன்ற விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நாம தேவன் கிட்ட எப்போதும் நெருக்கமாவே இருப்போம். பாவத்தால நாம அவர்கிட்ட இருந்து பிரிய முடியாம இருக்கும். இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 13-14. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். ஆமென். இந்த வசனத்துல நம்ம 2வது நபர் காயினை பத்தி நம்ம பார்க்கிறோம். காயின் செய்த குற்றம் நமக்கு தெரியும். அவனுடைய சொந்த சகோதரனை அவன் கொன்னுடுறான். தேவன் அவனுக்கு இதை சொல்லி கூட அவன் அதை கேட்கல. அவன் பாவம் உன்னுடைய வீட்டு அருகே அது உட்கார்ந்து இருக்குது, நீ எப்போ உனக்காக காத்து இருக்குதுன்னு தேவன் அவனை வார்ன் பண்றாரு. அதையும் தாண்டி அவன் போய் கொன்னுடுறான். அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த தண்டனையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த வசனங்கள் சொல்லுது, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்தை விட்டு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அவனுடைய வருத்தம் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதை அவனுடைய சகோதரன் நம்ம கொன்னுட்டோம், முதல் கொலை உலகத்துல அவனால் செய்யப்பட்டுச்சுன்ற அந்த வருத்தத்தினால அந்த வருத்தமே அந்த வசனங்கள்ல இல்லை. அவன் இப்ப அவனுக்கு இருக்கிற தண்டனையை குறித்து தான் அவன் வருத்தப்படுறான், கவலைப்படுறான். ஓகே, இப்ப நான் விரட்டிட்டீங்கன்னா நான் எங்க போவேன், நான் எங்க போய் அலைகிறவனா இருப்பேன், என்னை யாருமே கொன்று போட்டு விட முடியுமே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்புறம் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா தேவன் அவனுக்கான அந்த ஒரு மார்க்கை செய்யறாரு. அதுக்கப்புறம் 16வது வசனம் படிச்சீங்கன்னா, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சோ எங்கேயுமே அந்த ரிமார்ஸ் லெவலுக்கு கூட காயின் போனதா நம்ம பார்க்கல. அவனுடைய ரிக்ரெட் இருக்கு, வருத்தம் இருக்கு, நம்ம செய்ததோடு நமக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்ற அந்த முதல் நிலையிலே அவன் நின்றதை பாக்குறோம். அவன் தொடர்ந்து தன்னால ஒரு உயிர் போயிடுச்சு, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை போயிடுச்சு தன்னுடைய காரியத்தினாலன்ற அந்த ரிமார்ஸ்னு சொல்லப்படுற அந்த மனஸ்தாபத்துக்குள்ளேயே போகாம இருக்கிறான் காயின் இந்த விஷயத்துலன்னு சொல்லி பாக்குறோம். சோ இவன் தேவன்கிட்ட எப்படி போய் சேர முடியும்? அவனுக்கான மனம் திரும்புதல் எங்க அவன் போய் செல்ல முடியும்? அவனுக்கு அந்த மனம் திரும்புதல் வரதுக்கு ஒரு லெவலுக்கு கீழே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இதுல முதல் குற்றம் அவன் தேவனால சொல்லப்பட்டும் அவன் செய்யாம இருந்தான், அது கீழ்ப்படியாமை குறிக்குது. அது அவங்களோட பெற்றவங்ககிட்ட இருந்து வருது. ஏன்னா பெற்றவங்களும் முதல்ல செய்த பாவம் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தது. ஆனா இவன் ஒரு முதல் கொலையை செய்யறான். 2வது மனம் திரும்புதலுக்கான அறிகுறியே அவனுக்கிட்ட இல்லை. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியேறமேன்ற ஒரு வருத்தம் இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு பயம் மட்டும் இருக்கு. இது ரிக்ரெட்னு சொல்லப்படுற அவனுடைய காரியத்தினால தண்டனையை குறித்து வருகிற அந்த பயம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிசாசின் குற்றப்படுத்துதலை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுக்கு அவன் ஆரம்பிக்கிறான்.
ஸோ இது வந்துட்டு ஒரு பிசாசின் வஞ்சனையா இருக்குன்னு தேவன் அவனுக்கு காண்பித்தும் கூட அதை வந்துட்டு கொஞ்சம் கூட அதை கேட்டுக்காம அதை அவன் மனதில் நிறுத்தி கொள்ளாம அவன் வந்துட்டு அவன் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முயற்சி செய்யறான். வருத்தம் மட்டும்தான் இருக்கு, மனஸ்தாபம் இல்ல, மனம் திரும்புதல் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் சகலத்தையும் அறிந்தவராய் தான் இருக்கிறார். அவர் வந்துட்டு நம்ம இருதயத்தில் இருக்கிற நம்ம சிந்தனைகளை விட அவர் மிகவும் பெரியவராகவும் இருக்கிறார். ஸோ நம்மளுடைய இருதயம் நம்மள குற்றவாளிகளா தீர்க்குது. அது நம்மளுடைய காரியங்களால நமக்கு வருது. ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம், அந்த வஞ்சனையில மேட்டிமையா இருந்தாங்க, குற்றம் நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி அவங்க குற்றம் செய்துகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் குற்றம் செய்த உடனேவே நம்ம குற்றவாளிகள் நம்ம இருதயமே தீக்கிறதா இருக்கு. அந்த நேரத்துல கூட நம்மளுடைய இருதயத்தில விட பெரியவராய் இருந்து சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம எதனால அதை செய்தோம், நம்மளுடைய பூர்வீகம் என்ன, நம்மளுடைய சந்ததி எப்பேற்பட்ட சந்ததியிலேருந்து வருது, இந்த பாவத்திற்கு நம்ம ஏன் எந்த வகையில் அடிமைப்பட்டிருக்கிறோம்ன்ற எல்லா விஷயத்தையுமே தேவன் அறிந்திரவராக இருக்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல நீதிமான்களை பத்தி சொல்லல இல்லையா, துன்மார்கனை பத்தி சொல்றார். துன்மார்கன் கூட சாகிறது தேவனுக்கு பிரியமா இல்லைன்ற வசனம் நமக்கு சொல்லுது. நீதிமான்களுக்காக இல்ல, துன்மார்கருக்காகவே வந்தேன்னு சொல்ற அந்த தேவன் துன்மார்கன் சாகிறது இல்லைன்னு எசேக்கியேல் பீரியட்லயே சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. அவன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லை, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மனம் திரும்புதல தான் தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். துன்மார்க்கமா நடக்கிறது பல விதத்துல பல பேருக்கு அது ஒரு விஷயமா நடந்துட்டாலும் அதுக்கப்புறம் மனம் திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அதை நம்ம எப்போதுமே புரிந்துக்கணும். எல்லாருமே கூட தேவன் மனம் திரும்புதலை விரும்புகிறவர் இருக்கிறாரு. நம்ம ஒரு தடவை மனம் திரும்பிட்டோம்னா ஒரே ஒரு தடவை பாவம் செய்ததுக்கு ஒரு தடவை மனம் திரும்புறோம். பல தடவை பாவம் செய்யறோம்னா நமக்கு மனம் திரும்புதல் தொடர்ந்து ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆமென். ஆமென். சோ இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கணும் இல்லைங்களா. சங்கீதக்காரன் வந்து இதை சொல்றாரு இல்லைங்க, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும் சொல்லி அவர் சொல்றாரு தாவீது. சோ என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ நம்மளோட வேண்டுதல்கள் இப்படிப்பட்டதா தான் இருக்கணும். மனம் திரும்புதல்ன்றது தேவனே உமக்கு எதிராக நான் செய்த தவறுகளுக்காக எங்களை மன்னிங்க, எங்களை நீங்க சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனம் திரும்புதலுடைய ஒரு ஆரம்ப கட்டம் சங்கீதம் 51. இந்த 51ஆம் அதிகாரம் முழுமையாகவே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தாவீதோட மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அவருடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்றத நம்மளால வாசிச்சு தெரிந்து கொள்ள முடியும். சோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடுத்த சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கலாம். பிசாசு இந்த 3 விஷயத்துல, இந்த 3 வருத்தத்துல ஏதாவது ஒரு வகையில அவன் இருந்தானா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய அந்த முன்னைய வஞ்சனையில, பரிச்சயம்ன்ற வஞ்சனையில பிசாசே வந்துட்டு அந்த வஞ்சனைக்குள்ள அகப்பட்டவனா இருந்தான். தேவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு காக்கிற கேருபீனா அவன் இருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் வசனங்கள் இல்லைங்களா. அவ தேவன் கிட்ட அவ்வளவு அருகில இருந்து எல்லாத்தோட விசேஷமான கேருபீன்களா இருக்கிற ஒரு கேருபீனா இருந்து அவன் தேவன் பக்கத்துல இருக்கிற அந்த பரிச்சயத்தினால அவன் வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு தேவன் அளவுக்கு உயர்த்துற எண்ணங்கள் அவன் கொள்றான். அந்த பரிச்சயத்தின் காரணமா வஞ்சிக்கப்பட்டு அவன் வந்துட்டு வீழ்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு வருத்தப்படுற ஒரு விஷயம், இந்த வஞ்சனை எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கிற இந்த வஞ்சனை பிசாசுக்கு வந்துட்டு இருந்ததான்னு யோசிச்சா நீங்க பாத்தீங்கன்னா பிசாசுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இந்த வருத்தம்ன்ற எந்த வகையிலுமே, அது ரிக்ரெட்டா இருக்கட்டும், ரிமார்ஸா இருக்கும், ரிப்பென்டன்ஸ் அவனுக்கு ரொம்ப தூரமான விஷயம், மனம் திரும்புதல். ஆனா இந்த எந்த விதமான வருத்தமும் இல்லாதவனா இருக்கிறான் பிசாசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா மனிதர்களை போல பிசாசு வந்துட்டு அவன் வந்துட்டு கேருபீனா இருக்கும் பொழுது, அவன் வந்துட்டு ஒரு தேவ தூதனா இருக்கும் பொழுது அவங்க அப்படிப்பட்டவங்களா படைக்கப்படுறது இல்லை. அவங்க சகலத்தையும் அறிந்தவர்களாகவே படைக்கப்படுறாங்க. இப்ப மனிதனா இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு காலகட்டம் இருக்கு,
நம்மலாம் சின்ன குழந்தையா பிறந்து வளர்றோம், பல விஷயங்களை தெரிந்து கொள்றோம். தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய அறிவு வளர்ச்சி பெறுது. நம்ம வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸால நம்ம வந்து வளர்றோம். ஸோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் விஷயம் தெரியுது. அதனாலதான் தேவன் சொல்றாரு, நாம அறியாமல் இருந்த காலங்களில் செய்த பாவங்களை கண்டும் காணாமல் இருக்கிறார்ன்ற வசனம் இருக்கு இல்லைங்களா? அது ஏன் அப்படி இருக்குன்னா, அறியாமையில் செய்கிற பாவங்கள் மனிதனுக்கு உண்டு. அறியாமைன்ற ஒரு காலகட்டமும் மனுஷனுக்கு உண்டு. அப்புறம் தேவனே வந்து நம்மளை வழி நடத்தி அறியாமையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து அவனை அறிகிற அறிவுல நாளுக்கு நாள் நம்மளை வளர செய்கிறார். வளர செய்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செய்கிற பாவங்கள் அறிந்து செய்கிற பாவங்களா மாறுது. அதுக்கப்புறம் தான் அந்த பாவத்துக்கு அதே பாவத்தை ஒரு விஷயத்த பாவம்னு தெரியாம செய்யறதுக்கு முன்னாடி செய்ததுக்கும் தெரிஞ்சு செய்யறதுக்கும் ஆனா வித்தியாசம் இருக்கு மனுஷனுங்களுக்குமே. ஆனா ஒரு தேவ தூதனுக்கு அறியாமைன்ற காலமே இல்லை. அவன் வந்துட்டு படைக்கப்பட்ட காலத்துல இருந்தே அவன் ஒரு சின்ன பிள்ளையா பிறந்து நம்ம மனிதர்கள் போல வளர்றது இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா தேவ தூதன்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்துட்டு எப்போதுமே எல்லாத்தையும் அறிந்தவர்களாவே இருக்கிறான். அப்போ பிசாசானவன் அவன் செய்த பாவமும் அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனைகளும் என்னென்ன வரும்ன்றத முழுமையா அறிந்து அதை திட்டமிட்டு அவன் வந்துட்டு நித்திய சாவுக்கேதான பாவங்களை தான் அவன் செய்யறான், அந்த மேட்டிமை எண்ணம் கொண்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவனுக்கு எந்த விதமான வருத்தம் அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை. வாசிக்கலாம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமீன். ஆமீன். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவன் பிசாசும் பாவங்கள் செய்து வந்துட்டு அவனோட மகிமையான நிலைமையிலேருந்து வீழப்பட்டிருக்கிறான். மனிதர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கிறார். ஆனா தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் அப்படின்ற அந்த வசனம் இருக்கு, எபிரேயர் 2:16 வசனம். சோ இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது, மனிதனை வந்துட்டு தேவன் மனம் திரும்புதலுக்குள்ள வழி நடத்துறதுக்கும் அவங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் தயை பெருத்தவரா இருக்கிறான்னு சொல்லி நம்ம வசனம் பார்த்தோம். ஆனா அதே தயையோ இதுவோ வந்துட்டு பிசாசானவனுக்கிட்ட தேவனுக்கு இல்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு அறியாமைன்ற ஒரு காலமே அவங்களுக்கு இல்ல. வாசிக்கலாம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். ஆமீன். ஸோ இந்த விஷயத்துல மனிதர்களை போல பிசாசுகளும் வந்துட்டு விசுவாசிக்கிறது இல்லைங்களா? பிசாசுகளும் விசுவாசிக்கிறதுன்றத நம்ம யாக்கோபு சொல்றாரு. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், ஒருவர் தான்ன்றதையும் விசுவாசிக்கிறாங்க. சத்துருக்களும் அதே மாதிரி விசுவாசிக்குதுன்றதை பார்க்கிறோம். நடுங்குகின்றனன்ற வார்த்தையும் இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு என்னைக்குமே வர முடியாத ஒரு விஷயம் மனம் திரும்புதல். என்னைக்குமே அவங்களுக்கு கிடைக்க போகாத ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களோட மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. இது ரெண்டுமே நமக்கு இல்லைன்னா, நம்ம மனம் திரும்புதல் இல்லைன்னா, நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம பிசாசுகளை மாதிரிதான் நம்ம இருப்போம்ன்றதுதான் உண்மை. இவங்களுக்கான நிலையில தான் நம்மளும் இருப்போம். இவங்களுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம போகவே மாட்டோம். நாமளும் வந்துட்டு தேவன் பராக்கிரமா நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது நாமளும் அவங்கள பார்த்து நடுங்குகிறவங்களா தான் இருப்போம். அதே போல தேவன் இருக்கிறார்ன்றது விசுவாசம் எல்லாருக்குமே இருக்கு. அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் வரும். ஆனா நாம பிசாசுகளோட எப்ப பெட்டரா இருப்போம்னா, மனம் திரும்பும் பொழுதும் பாவ மன்னிப்பு தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அவருக்காக நம்மளோட வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பிசாசுல இருந்து வேறுபட்டவர்களா நம்ம இருக்க முடியும். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். ஆமென். அப்போ சத்துருவோடைய வேலை என்னன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். குற்றம் சாட்டுகிறவன் சொல்லி அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த குற்றம் சாட்டுகிறவன் வந்து யார் மேல குற்றம் சுமத்துறான்னா, நம்மளோட சகோதரர்கள் மேல், நம்ம மேல வந்துட்டு தேவனுக்கு முன்பாக நின்று குற்றம் சுமத்துகிறவனா இருக்கிறான். எப்பெல்லாம் பண்றான்னா, இரவும் பகலும் வந்துட்டு இதே வேலையா அவன் செய்துகிட்டு இருக்கான். அவன் தள்ளப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேலையை அவன் செய்யறவனா இருக்கிறான். அப்போ ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துட்டு பெருசா உண்டாயிருக்கிறது. ஓகே இல்லைங்களா? அது உண்டாகும் பொழுதுதான் அவன் வந்து தாழ தள்ளப்பட்டு போனவனா ஆயிடுறான். அது வரைக்கும் அவனுடைய வேலை வெறும் குற்றம் சுமத்துறதா மட்டுமே இருக்கு. அவன் வந்துட்டு தேவன் முன்னாடி நின்று என்ன மாதிரி ஒரு குற்றம் சுமத்த முடியும்னா, என்னை விட இந்த மனிதர்கள் வித்தியாசமானவர்கள் அல்ல, எனக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துட்டீங்க, நான் எங்க போறேன்னு சொல்லி எனக்கு தெரியும், அந்த அக்னியும் கந்தகமும் உள்ள அந்த இடத்துக்கு தான் எனக்காக நீங்க உருவாக்கி இருக்கீங்க, அங்கதான் நான் போறேன்னா, இப்ப இந்த மனிதர்கள் என்ன போலவே இருக்கிறாங்க,
விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க, உங்களுக்கு பயந்து நடுங்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட அவங்க எடுத்து வைக்கலையேன்னு சொல்லி நம்மள இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப விசேஷமான ஒரு எக்ஸாம்பிள். வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஆமென். அப்ப இந்த சவுல் ராஜாவை பத்தி நம்ம அந்த வஞ்சனையிலுமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு மேட்டிமையா இருந்து பெஞ்சமின் கோத்திரம் வந்துட்டு ரொம்ப சின்ன கோத்திரமா இருக்கு. அந்த கோத்திரத்திலிருந்து இஸ்ரேலுக்கு 12 கோத்திரங்களுக்கு முதல் ராஜாவா பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து இருக்கிற இந்த சவுலை வந்துட்டு தேர்ந்தெடுத்து தேவன் அபிஷேகம் பண்றாரு. அவன் வந்துட்டு மனமேட்டிமையா திரிகிறான் இல்லைங்களா? அவன் வந்துட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்றதுனால. ஸோ தொடர்ந்து அவனும் அவனுடைய பிள்ளைகள் அவனோட சந்ததியுமே வந்துட்டு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாக்களா இருக்கணுன்ற எல்லா விதமான விஷயத்திலையும் அவன் வந்துட்டு அதுல குறியா இருக்கிறான்றதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு ஆனா வந்துட்டு கீழ்ப்படுகிறத அவன் வந்துட்டு முக்கியமா ஆக்கல. ஸோ இந்த இடத்துல சாமுவேல் வந்துட்டு சவுலை நோக்கி நீ செய்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து நான் பதில் சொல்றான், நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சவுலுடைய ரிப்ளை நம்ம பார்க்கிறோம். ஸோ வந்துட்டு தேவனுக்கு பயப்படுறதை விட்டுட்டு யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி அவன் மேட்டிமையா தெரிஞ்சானோ, இன்னைக்கு அவன் என்ன சொல்றான், இதுக்கு பதிலா ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றான். அப்புறம் 25ஆம் வசனத்துல, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும். இப்ப சவுலுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறாரு. அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் எல்லாத்தையுமே செய்யலாம்னு சொல்லி அமலேக்கியர்களை வந்துட்டு அவர் முழுமையா கொல்லணும்னு சொல்லி அவர் கொடுத்த கட்டளைய அவன் மீறுறான். மீறினதுக்கு அப்புறம் சாமுவேல் வந்துட்டு கேட்கும் பொழுது இன்னைக்கு தேவன்கிட்ட திரும்பி போறதுக்கு அவனுக்கு மனம் இல்லைன்றது இந்த 25ஆம் வசனம் சொல்லுது. நீர் என் பாவத்தை மன்னித்துன்னு சொல்லிட்டு சாமுவேல் அவரோட பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்றான். நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு சாமுவேல் வந்துட்டு என் கூட திரும்பி வாரும் என்று சொல்றான். அவரு கூட போகணும்னு சொல்றான். அப்ப தேவன்கிட்ட போக முடியாத ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுறத பாக்குறோம். ஸோ இந்த சவுல் அந்த வஞ்சனையிலும் அகப்பட்டவனா இருக்கிறான். அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிற இந்த வஞ்சனையிலும் அகப்பட்டவனா இருக்கிறான். அவன் வந்துட்டு துன்பப்படுத்தப்பட்டு அவன் தொலைந்து போனவனா அவன் வாழ்க்கையில மாறுறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு அவனுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறாரு. கடவுள்கிட்ட போறதுக்கு கூட அவனுக்கு ஒரு பரிந்துரை செல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா அநேக மக்களுக்கு ஒரு பரிந்துரை செய்ய வேண்டிய ஒரு ஆள் தேவைப்படுறாரு இல்லைங்களா? அது எதுக்காக அந்த பரிந்துரைக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நிதானித்து பார்க்கணும். இன்னைக்கு வந்துட்டு பல விதமான பரிசுத்தவான்களும் சரி, தேவனை மரியாதையும் சரி, அவங்க மூலயமா போய் பரிந்துரை ஜெபம் செய்யறதுதான் வந்துட்டு நமக்கு கத்தோலிக்க திருச்சபையோட பெரிய வழக்கமா இருக்கு. யாருக்குமே தேவன் கிட்ட நேரடியா போறதுக்கான ஒரு மனம் இல்லாம இருக்கிறவங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய ஆளா இருக்காங்க. ஏன்னா தேவன் மன்னிக்கிற தயை பெருத்தவரா இருக்கிறாருன்ற அந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு யாருக்கும் தெரியறதே இல்லை. யாராவது எனக்காக பரிந்துரை ஜெபம் செய்தா போதும். இந்த உலகத்துல கூட மனிதர்கள் கிட்ட வந்துட்டு ஒரு பரிந்துரை ஜெபம் செய்ய சொல்றாங்க. ஏன்னா அந்த பரிந்துரைன்றது எல்லாருக்கும் ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்றதா நினைக்கிறாங்க. தேவன் கிட்ட போறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களை தடுக்குது. அது இந்த வஞ்சனைகளா இருந்தா, நம்மளுடைய இந்த வருத்தங்களா இருந்தா, அது நம்மளை தடுக்க கூடாதுன்றதை பத்தி தான் நம்ம இந்த ஹோல் பைபிள் ஸ்டடியை பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ முதல்ல வந்துட்டு அவர் சாமுவேலை இந்த இடத்துல வந்து பரிந்துரை பண்ண சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ அந்த சாமுவேல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் சவுல் தொடர்ந்து தேவனால வந்துட்டு அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆளா இருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு தாவீத அவருக்கு இருக்கும் பொழுதே தேவன் வந்துட்டு அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சவுல் மோசமா போறாருன்னா, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட போய் அவர் வந்துட்டு சாமுவேல் கிட்ட எப்படியாவது பேச முடியுமா, இறந்தவர்கிட்ட பேச முடியுமான்ற முயற்சியில எல்லாம் அவர் ஈடுபடுறத பார்க்கிறோம். இது எல்லாமே வந்துட்டு அவர் வஞ்சனையில இன்னும் இழுக்கப்பட்டு அதிலேயே வந்து சுத்தி திரிகிறான்ற பாக்குறோம். ஸோ ஒரு காலத்துல மேட்டிமையா இருந்து பாவங்களை செய்து நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் மட்டுமே ராஜாவா இருப்பேன், நான் ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்ச அந்த பாவத்திலே விழுந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். சவுல் இந்த பக்கம் வந்து தேவன் கிட்ட செல்றதுக்கே முடியாம சாமுவேல் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய ஆவி கிட்ட பேசியாவது நம்ம வந்து தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த முடிவுக்கு வந்து வராரு. ஸோ அவரோட முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். இந்த வஞ்சனையில வந்துட்டு ஈர்க்கப்பட்டவங்களுக்கு பிசிக்கல் மரணமும் உண்டு. யூதாஸ் இஸ்காரியோட எக்ஸாம்பிள்லயும் நம்ம அதைத்தான் பார்த்தோம். சவுலும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலாவே வந்துட்டு அவரு இறக்குறாரு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். ஆமென். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அவன் வந்துட்டு அவனுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேல் அவனே வந்துட்டு விழுந்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவன் உயிரை வந்து மாய்த்து கொள்ற அளவுக்கு அவனுக்கு இந்த வஞ்சனையில் அகப்பட்ட தோட்டு அவன் வந்துட்டு இதிலேயே விழுந்து சிக்கொண்டு தவிச்சுட்டான். அவன் வெளியே போகவே முடியல. மனம் திரும்பி தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிற அந்த வழியே அவன் கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் வந்துட்டு அநேக எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த பைபிள்ல இருக்கு. ஏசாவும் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் இருந்தான். மனம் திரும்புதல் வந்துட்டு அவன் போகவே இல்லை. அவனுக்கு துக்கம் இருந்துச்சு. அவன் அழுகுறான். ஒரு கட்டத்துல மனம் வருந்துறான். அவனுக்கு ஆசீர்வாதத்தை வந்துட்டு தொலைச்சிட்டனே, அவன் யாக்கோபு கிட்ட தொலைச்சிட்டேன்னு சொல்லி அவன் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியுமா, திருப்பி கிடைச்சிடுமான்னு சொல்லி அவங்க ஈசாக்கு கிட்ட போய் கேட்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அவன் வந்துட்டு மனம் முழுசா திரும்பவே இல்லை. அவன் வந்து தேவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கவும் இல்லை. அவனுடைய சந்ததியே தேவனால் வெறுக்கப்பட்டதுல பார்க்கும். இப்போ ஏதோமியர்களுக்கு தேவன் பேசுற வசனங்களை நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா அந்த சந்ததியே தேவனால் வெறுக்கப்படுது, அவனுடைய சந்ததி. அப்போ ஒருவர் மனம் திரும்பாம போனா அவரோட அந்த பிரச்சனை முடியுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அந்த சந்ததியுமே அதனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஞ்சனையா இருக்கு. கண்ணுக்கு தெரியாம நம்மளை குற்றப்படுத்துற வகையில உள்ளுக்கு நுழைஞ்சு நம்மளையும் சரி நம்மளுடைய சந்ததியுமே சரி தேவனுக்கு ஏற்ற வகையில வாழ விடாம தடுக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நான் சொல்றது போல இன்னும் அநேக எலிஜாவா இருக்கலாம், இளையகுமாரன் இருக்கிற அந்த உவமையா இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே வந்துட்டு தேவன் இந்த வஞ்சனைக்கான உதாரணங்களை நிறைய கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். ஆமென். இந்த வசனங்கள் வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லைன்னு வந்துட்டு எப்படி நம்ம சொல்ல முடியும்? கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைவதில்லை. ஸோ கலக்கம் வருது நம்ம செய்யற ஒரு காரியத்தினால, ஆனா மனம் முறிவு அடைகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இது வந்துட்டு நம்ம பவுல் வந்துட்டு சொன்ன வசனம் தான். 2 கொரிந்தியர்களுக்கு எழுதின நிருபத்திலிருந்து சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இல்லைங்களா? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை என்ற வசனம் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம எப்படி வர முடியும்? ஏன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு உண்மையான ஒரு ஃபவுண்டேஷன்ல கட்டப்பட்டதா இருக்கு இந்த வசனங்கள் இல்லைங்களா? ஸோ கலக்கம் வருது ஆனா மனமுறிவு அடைகிறது இல்லைன்னு சொல்றாரு. நெருக்கப்படுறாங்க ஆனா வந்து ஒடுங்கி போறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லைன்றது அதுக்கான ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஆமீன். ஆமீன். ஸோ இந்த வசனம் ஒரு முதல் ஃபவுண்டேஷன் ஸ்டோனா இருக்கு இல்லைங்களா? நமக்கு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியார் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் வந்துட்டு நம்மை போல சோதிக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம ஆரம்பத்திலேயே வந்துட்டு இன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த கீ வசனத்திலேயே இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியார் முதல்ல. ஸோ எப்படிப்பட்ட வஞ்சனைகள் இந்த உலகத்துல இருக்கு, எப்படிப்பட்ட சோதனைக்குள்ள மனிதர்கள் விழுவாங்கன்றத தெரிந்த தேவன் தான் நமக்கு இருக்கிறாருன்றது தான் முதல் விஷயம். ஸோ அப்ப அவர்கிட்ட அப்படிப்பட்ட தெரிந்த ஒரு தேவன் கிட்ட நம்ம எப்ப வேணா போய் சொல்லலாம். உங்களுக்கு தான் தெரியுமே தேவனே எப்படிப்பட்ட சோதனைகள் இந்த உலகத்துல இருக்கு, எந்த மாதிரி சோதனைகள் என்ன வீழ தள்ளுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே தேவன் சொல்லி தேவன் கிட்ட அறிந்தவர்களா தெரிந்தவர்களா நம்ம போக முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தான் அவர்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? 16ஆம் வசனத்துல ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டனையை சேரக்கடுவோம் சொல்லி வசனம் இருக்கு. அப்ப நம்ம தேவன்கிட்ட போறதுக்கு தைரியமா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸோ இது எபிரேயர் எழுதப்பட்ட ஒரு வசனமா இருக்கு. இதை நம்ம வந்துட்டு நம்ம மனதுல எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா சோதிக்கப்படுற காலத்துல எடுத்து உபயோகிக்க வேண்டிய ஒரு வசனமா இது இருக்கு. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் ஒரு கிருபாசனத்துல சேர கடவும்ன்ற வசனம் எப்பப்பெல்லாம் இந்த வஞ்சனை வருதோ
அப்பப்பெல்லாம் வந்து நம்ம இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ற ஒரு வசனமா இது இருக்கணும். அப்போ இதுக்கான வழிவகைகளை, இந்த சொல்யூஷன்ஸை, இந்த இந்த வஞ்சனைகள்ல விழாம தவிர்த்துட்டு தேவன் கிட்ட அவருடைய தைரியமா ஒரு கிருபாசன தண்டனையில சேர்ந்த கொஞ்சம் பேரை பத்தி நம்ம பார்க்காம இந்த பைபிள் ஸ்டடி முடிக்க முடியாது. ஏன்னா அவங்கலாம் வந்துட்டு ஒரு பெரிய திருஷ்டாந்தகமா இருக்காங்க இல்லைங்களா? முக்கியமா வந்துட்டு பேதுரு, அவரோட பத்தி நம்ம பார்க்கணும். முதல்ல வந்துட்டு அவர் மறுக்கிறாரு, அதுக்கப்புறம் தேவன் வந்து மறுதளிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து பக்தி உடையவரா மாறுறாரு. இந்த பேதுரு ஒரு அப்போஸ்தலர் தான். ஆனா டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்காரு. யாருக்குன்னா யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு. வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 61, 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல தேவன் வந்துட்டு தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, நீ தான் செய்வன்னு. அதை வந்துட்டு பேதுரு நினைச்சு பார்க்கறான் இல்லைங்களா? பேதுரு நினைவு கூறுறான் 3 தரம் வந்துட்டு அவன் மறுதளிப்பான்றத. அதை நினைச்சு தேவன் சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்ற அந்த நினைவு வந்த உடனே அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம மனஸ்தாபப்படுறோம் இல்லைங்களா? அவரால தேவனுக்கு வந்துட்டு மறுதளிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி மறக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த வருத்தத்தை நினைச்சுதான் அவன் மனம் கசந்து அழுகுறான்றதை பார்க்கிறோம். இது டைரக்டா அவனை வந்துட்டு 2ஆம் படிநிலையா இருக்கிற அந்த ரிமார்ஸ்ன்னு சொல்லப்படுற மனஸ்தாபத்துக்குள்ள கொண்டு போய் அவனை வைத்திருது. அப்போ யூதாஸ் இஸ்காரியோத்தும் அதே மனஸ்தாபத்துக்குள்ளதான் உள்ளாகிறான். அதே சமயத்துல கிட்டத்தட்ட பேதுருவும் இந்த மனக்கசப்புக்குள்ள உள்ளவர். 2 அப்போஸ்தலர்கள் ஒரே கட்டத்துல ஒரே மாதிரி விஷயத்துல சோதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஒருவருக்காக தேவன் ஆல்ரெடி நான் பிரார்த்தனை செய்யறேன்னு சொல்லி சொன்னாரு, அது பேதுருவுக்காக செய்யறாரு. அப்போ எது வந்துட்டு 2 பேருக்குமே கொடுக்கப்பட்ட டைம் அந்த 3 நாட்கள் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 3 நாள் இந்த மனஸ்தாபத்தோட இருந்தும் கூட பேதுரு அவனை ஏதாவது ஒரு கட்டத்துல தேவன் கிட்ட மனம் திரும்புதலுக்கான ஒரு விஷயத்த செய்யாம அவனால அந்த 3 நாளை தாக்கு பிடித்திருக்கவே முடியாது. அதற்கு உதாரணம் யூதாஸ் இஸ்காரியோத்தா இருக்கிறான். அவனுக்கு மனம் திரும்புதல் வராத தொட்டு, அந்த கட்டத்துக்குள்ள அவனால போக முடியாத தொட்டு 3 நாள் தாக்க பிடிக்க முடியாம அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்றான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா பேதுரு 3 நாளை கடந்து தேவன் உயிரோடு எழுப்பப்பட்ட தேவனை பார்க்கிற அந்த பெரிய பாக்கியத்தை அவன் வந்து பெற்றுக்கொள்றான். அதுக்கப்புறம் தேவன் வந்துட்டு அவர் மன்னிக்கவும் செய்யறாரு. சோ இது எதனால நடந்ததுன்னா, அந்த 3 நாளை அவன் கடந்து சென்றான். அவன் செய்த அதே மனஸ்தாபம் அவனுக்கும் இருந்தது. ஆனா அவன் கடந்து செல்றதுக்கு எது உதவியா இருந்துச்சுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் மனம் திரும்புதல் ஆயிருக்கணும். அந்த 3 நாள்ல தேவன் கிட்ட போய், தேவனே உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உங்களுக்கு எதிராக செய்த இந்த பாவத்துக்காக என்னை மன்னியுங்கள்னு சொல்லி அந்த மன்னிப்பை நாடாம அந்த 3 நாளை அவனால கடந்திருக்க முடியாது. யூதாஸ் இஸ்காரியோத்து அப்படி செய்திருந்தாலும் கூட யூதாஸ் இஸ்காரியோத்தும் வந்துட்டு தேவனால் மன்னிக்கப்பட்டிருப்பான்றதுதான் நமக்கு வந்துட்டு தெரிகிற உண்மை. அப்ப நமக்கு தெரியும், யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 15, 17 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, தேவன் 3 தடவை சீமோன் பேதுருவை நோக்கி அவர் கேட்கிறாரு இல்லைங்களா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. முதல் 2 தடவையும் வந்துட்டு ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்றான் 2 தடவை. 3ஆவது தடவை அவர் வந்துட்டு என் மேல் அன்பா இருக்காயின் 3ஆம் தரம் கேட்ட தோட்டு அவன் அங்க ஒரு சின்ன துக்கப்படுறான். பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு சரண்டர், அங்க ஒரு ஃபுல் சரண்டர் நடக்குது. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். சோ இதுக்கு முன்னாடி 2 தடவை நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றான். 3ஆவது தடவை நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றான். நீங்கள் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறீர். உங்களுக்கு தெரியும் சோதனை எப்படிப்பட்ட சோதனையா இருக்கும், அந்த சோதனையில அகப்படுறவங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்ற உங்களுக்கு தெரியும் தேவனே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்னு சொல்ற. 3 தடவை சொல்லப்பட்டு 3ஆவது தடவை தேவன் அவர் வந்துட்டு அவரோட முற்றிலுமா அந்த மனஸ்தாபத்திலிருந்து அவரை நீக்கி அவரை மன்னிக்கிறாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு அவருக்கு வந்துட்டு அந்த கட்டளையும் கொடுக்குறாரு. சோ நம்ம பேதுருவோடைய வாழ்க்கை ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருக்கு. யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டான ஒரு வாழ்வா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 41 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பேதுரு அதுக்கப்புறம் எப்படி அவருடைய மந்தையின் ஆடுகளை மேய்க்கிறாருன்றதை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? பெந்தெகோஸ்தே நாள்ல 11 பேரோட சேர்ந்து எழுந்து பேச ஆரம்பிக்கிறது தைரியமா யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு தான் அவர் செய்யறாரு. சோ 3 நாள் அவர் வந்துட்டு பேஷண்டா வெயிட் பண்ணாரு. அந்த வெயிட் பண்றதுக்கு ரீசன் அவருடைய மனம் திரும்புதலா தான் இருந்துச்சு. சோ மனம் திரும்புதல் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தேவன் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ அப்போ இந்த 3 ஸ்டெப்பையும் அவர் கடந்துடுறாரு. ரிக்ரெட், ரிமார்ஸ், அப்புறம் ஃபைனலி வந்துட்டு அவர் ரிப்பன்டன்ஸ்குள்ளேயும் அவர் போறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமென். ஆமென். இது வந்துட்டு நமக்கு பவுலுடைய ஒரு வசனமா நமக்கு தெரியும். ஸோ அப்போ அவர் சொல்றாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன். ஏன் அவர் சிறியவனா இருக்கிறாருன்னு அவர் சொல்றாருன்னா, அவர் செய்த காரியங்கள் அவர் மனஸ்தாபப்பட வைத்தது இல்லைங்களா? ஸோ அவரும் வந்துட்டு மனஸ்தாபத்துக்குள்ள போறாரு. தேவனுடைய அந்த சபையின் மக்களை வந்துட்டு அவரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப கட்டத்துல நிறைய பேரை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவங்களை குற்றப்படுத்தி அவங்க வந்துட்டு மரண தண்டனையை அவங்களுக்கு கொடுத்து மரணத்தை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு அந்த இடத்துல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொலை பாதகத்தை செய்தவர், அதுவும் எஸ்பெஷலி சபைக்கு எதிராக செயல்பட்டவர், மனஸ்தாபத்துக்குள்ள உள்ளாகி அவருமே அதே மனஸ்தாபத்துக்குள்ள உள்ளாகிறாரு. இந்த அப்போஸ்தலர்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஏற்பட்ட அதே சோதனைக்குள்ள பவுலும் நடத்தப்படுறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவன் அவர்கிட்ட வந்துட்டு நான் தான் நீ வந்து துன்பப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னு சொன்னதுல இருந்து அவர் வந்துட்டு அனனியாஸ் மூலியமா அவன் கண்கள் திறக்கப்பட்டு ஞானஸ்தானம் அடைகிற வரைக்கும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ற வரைக்கும் நடுப்புற இந்த நாட்கள் 3 நாட்கள் கண்கள் அடைக்கப்பட்டு கண்ணு தெரியாதவராய் அவர் இருக்கிறார். ஸோ அந்த கண்ணு தெரியாம அந்த 3 நாள் அவரும் வந்து கடந்து சென்றிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சோதனை அந்த 3 நாள் அவர் எப்படி வந்துட்டு கடந்து கொடுக்க முடியும்? அவரும் மனஸ்தாபத்துக்குள்ள உள்ளாகி, ஐயோ என்னுடைய தேவன் இவருதான் தெரியாம இவருடைய மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டேனேன்ற அந்த ரிக்ரெட், அந்த ரிமார்ஸ், அந்த 2க்குள்ளேயும் போயிட்டு மன வருத்தத்துக்குள்ள போயிட்டு மனஸ்தாபத்துக்குள்ள போயிட்டு மனம் திரும்புதலையும் அவர் அடைந்தது மட்டும்தான் அந்த 3 நாள் அவரால் கடந்திருக்க முடியும். 3 நாள் கழித்து அவர் கண்கள் திறக்கப்படும் பொழுது முற்றிலும் மன்னிக்கப்பட்டவராய், மனம் முழுதா திரும்பினவராய் அவர் வந்துட்டு அவர் எழுதுறாரு. அவர் கண்கள் திறக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தியத்துக்கான வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ பவுலுமே இந்த சோதனையில சோதிக்கப்பட்டு வெற்றி சிறந்திருக்கிறார். இவர் வந்துட்டு நமக்கு பெரிய திருஷ்டாந்தகமா நமக்கு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த வசனங்கள்ல ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? நான் இருக்கிறது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவ கிருபைய கெட்டியமா பிடித்து கொண்டவரா வந்துட்டு பவுல் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்காம நம்மளால இந்த சொல்யூஷன் முடிக்கவே முடியாது. ஏன்னா என் இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொன்னேன் தாவீது. அந்த சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை வந்துட்டு அவர் செய்திருக்கிறான்னு சொல்லி நமக்கு வெளிச்சமா தெரியும். ஏன்னா அவருடைய பிரேயரே இங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 - 12 வரை. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமீன். ஆமீன். சோ சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும் சொல்லி அவர் கேட்கிறாரு. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆவியானவர் அவர் விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும்னு சொல்றாரு. அப்ப அப்படி நடக்கும்போதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பரிசுத்தாவியை பெற்று கொண்டவர் கூட ஒரு கட்டத்துல ஒரு இருளின் அந்தகாரத்துல அவர் நடத்தப்பட்டு சோதனையில வீழ்ந்து அவர் ஒரு பாவத்தை செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமும் கூட அவருடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவர் மனஸ்தாபத்துக்குள்ளேயே நின்று தேவனுக்கு நான் இனிமே எனக்கு வந்துட்டு எப்படி அவர் எந்த அனுகூலமும் செய்வாரு, அவருடைய மேன்மையான அந்த கிருபையிலிருந்து நான் வீழ்ந்து விட்டனே அப்படின்னு சொல்லி அவன் அங்கேயே நிக்கல. ஏன்னா ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்காக ஒரு கொலையும் செய்து யாருக்கும் தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக அவன் எடுக்கிற முயற்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த தீர்க்கதரிசி நாதான் அவர்கிட்ட வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு அவர் செய்த பாவத்தை அவர் சொல்றாரு. சோ இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த செய்த பாவம் தெரிஞ்சிருச்சு, அவர் கொலை செஞ்சிருச்சு. அதை பத்திலாம் வந்துட்டு எந்த விதமான கவலையும் இல்லாம தேவன் கிட்ட போய் அவர் மன்றாடுறாரு இல்லைங்களா? சோ அப்ப அந்த இடத்துல அவருடைய கவலை அதுக்கப்புறம் எதுவா இருக்குன்னா, தேவன் பரிசுத்த ஆவியை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் அவருடைய பெரிய கவலையா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். சோ அந்த மனம் திரும்புதல் தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம்.
வாசிக்கலாம். சங்கீதம் 51:17. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே. ஆமேன். ஆமேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு தாவீது நம்புறாரு. ஸோ நாமும் கூட இந்த நம்பிக்கையில தான் இருக்கணும். நாமும் இதே சத்தியத்துக்குள்ளதான் இருக்கணும். தேவன் நொறுங்குண்ட ஆவியை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்க்கிறாரு. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டாருன்ற சத்தியத்தை நாம் அறிந்த பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாமுமே கூட நம்ம சோதனையில இந்த மாதிரி ஒரு சோதனைகள் நடத்தப்படும் பொழுது தாவீதை போல வேண்டுகிறவளா நம்ம இருப்போம். ஏன்னா இந்த வசனங்கள் நமக்குள்ள நிலை பெற்றதா இருக்கும். அப்ப தாவீதுக்கு இந்த இடத்துல என்ன ஆச்சு? இந்த விஷயத்த நாத்தான் அவர்கிட்ட சொல்லிட்டு பொழுதே நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆமென். ஆமென். அப்போ நாத்தான் தாவீதை நோக்கி என்ன சொல்றாராம்? நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். சோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கிறார் தேவன். உடனேவே இதை கேள்விப்பட்ட உடனேவே நாத்தான் கிட்ட அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேனேன்னு சொல்லும் பொழுதே நாத்தான் தாவீதை நோக்கி சொல்றாரு, நீ சாகாதபடிக்கு. இது வந்துட்டு ஒரு கொலை பாதகமா இருக்கு இல்லைங்களா? சோ இது சாவுக்கு ஏதுவான ஒரு தண்டனை தான் வந்துட்டு தாவீதுக்கு ஆக்சுவலா கிடைச்சிருக்கணும். ஆனா நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை நீக்க செய்தார் அப்படின்ற அந்த வசனத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் நம்ம பைபிள்ல. ஏன்னா தாவீதின் குமாரனாக வர இயேசு அவர் எல்லாருக்காக பாவத்துக்காக மறிக்கும் பொழுது தாவீதோட பாவத்துக்காகவும் மறிக்கிறார். தாவீதோட பாவங்கள் தேவன் கிறிஸ்து இயேசு வரும் பொழுது அவரால் மன்னிக்கப்படுது. அந்த இடத்துல நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த வசனத்தோட நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தாவீதோட பாவத்துக்காகவும் அவர் வந்துட்டு அங்க மரணத்தை ருசி பார்க்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மரணம் தான் நம்முடைய பாவத்துக்காகவும் அது அந்த ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம விசுவசிக்கிறவங்களா இருக்கணும். சோ இந்த இன்னும் அநேக உதாரணங்கள் இருக்கு. கெட்ட குமாரன் உவமையில கூட தகுதியற்றவன் சொல்லிட்டு தான் அங்கேயே நின்றாம அவன் தந்தையை நோக்கி ஓடி வரதை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் தந்தை அவர் எப்படி வந்துட்டு அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாருன்றதுமே வந்துட்டு வேதத்துல இருக்கு. சோ அப்படிதான் நம்முடைய தேவனும் நம்ம அவர்கிட்ட ஓடி போகும்பொழுது நம்ம வந்து அணைத்துக் கொள்கிறவரா இருக்கிறார். அப்போ இந்த ஒரு வஞ்சனை எப்படிப்பட்டதா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏதோ மனசை தாழ்த்திக்கிட்டு நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இருந்தால் கூட இதுவுமே ஒரு வகையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு மேட்டிமையான எண்ணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்படி பிரதர் இது ஒரு மேட்டிமையான எண்ணமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தன்னைத்தானே நம்ம நிதானித்து பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு தேவன் தான் வந்துட்டு நம்ம நியாயம் தீர்க்கிறவங்களா இருக்கிற நியாயாதிபதி. இதை நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருக்கணும். அப்போ நியாயம் தீர்க்கிறதுன்றது தேவனுடைய வேலையா இருக்கு. அதை நாம என்னைக்காவது நம்ம கையில எடுக்கலாமா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்கணும் இல்லைங்களா? நாம என்னைக்குமே நம்மளையுமே சரி மற்றவங்களையும் சரி நியாயம் தீர்க்க கூடாது. அது தேவனுடைய வேலையா இருக்கு இல்லைங்களா? சோ தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சங்கீதம் 103:14 நானே வாசிக்கிறேன். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சோ சங்கீதக்காரன் எப்படி சொல்றாருன்னா, நாம மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறோன்றத தேவன் நினைவு கூறுகிறவரா இருக்கிறார். இவங்க வந்துட்டு இந்த பாவத்துல வஞ்சனையில விழுந்துட்டாங்கன்ற பொழுது தேவன் அப்பப்போ அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, இவங்க மண்ணிலிருந்து தோன்றின பிள்ளைகள் தான், இவங்க வந்துட்டு சோதனையில விழக்கூடியவர்கள் தான் அப்படின்றத தேவன் அறிந்தவரா தான் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 139 நம்ம படிக்கிறோம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுதிருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி 1-4 வசனங்கள் இப்படிப்பட்டதா எழுதி இருக்குது இல்லைங்களா? சோ அப்ப தேவன் எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். நம்ம பேசுவதற்கு முன்பாகவே நம்ம என்ன பேச போறோம்ன்ற தெரிந்து இருக்கார். அப்படி இருந்தும் தான் நமக்கு இந்த உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு அந்த தேவன். அப்படி இருக்கும் பொழுது அவர் நியாயாதிபதியா இருக்கிறார், நியாயம் தீர்க்கிறார், அவர் வந்து கொண்டிருக்கிறார்னு நமக்கு தெரியும் பொழுது நாம நமக்கே நியாயம் தீர்க்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் செல்ஃப் கண்டம்னேஷனோட இருக்கிற பெரிய பிரச்சனை இல்லைங்களா? அவங்களுக்கே வந்துட்டு ஒரு நியாயத்தை
தீர்த்து கொள்ள முயற்சி செய்யறாங்க. இதைத்தான் சவுலும் செய்தான், இதைத்தான் வந்துட்டு யூதாஸ் இஸ்காரியோத்தும் செய்தான். வந்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அநேக எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனைக்குள்ளதான் விழுந்தவங்க இருக்கிறாங்க. சோ அந்த வஞ்சனை நமக்குள்ள என்னைக்குமே இருக்கக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 33, 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். ஆமென். அப்ப பவுல் ரொம்ப தீர்க்கமா இந்த வசனத்தை சொல்றாரு இல்லைங்களா? பரிசுத்த ஆவியோட துணை கொண்டு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நாம தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோமா இல்லையா? அப்போ அது எப்படிப்பட்ட வந்துட்டு வாழ்க்கையா இருக்கணும்? மனம் திரும்புதலா இருக்கணும், பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களா இருக்கணும். அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் நம்ம வந்துட்டு தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடந்து கொள்கிறார்களா, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அவங்கதான் வந்துட்டு தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. தேவனே அவர்களை என்ன ஆக்குறாரா? நீதிமான்களாக்குறாருன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஆக்கினைக்குள்ளாக அவர்களை தீர்க்கிறவன் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. கிறிஸ்து மரித்திருக்கிறார், அவரே எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய வலது பாரிசத்துல இருக்கிறவன் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரேன்றத வசனம் சொல்லுது. சோ இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நாம நீதிமான்களாக தேவனால் ஆக்கப்பட்டிருக்கிறதா இருக்கும்போது நாம நம்மளையே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு ஆன வழிவகையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்னு வசனம் இருக்கு இல்லைங்களா? சோ நாம எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நிமித்தம் நம்ம தேவனால நம்ம வருத்தம் அடைகிறோமோ, நம்ம தேவனுக்கு எதிராக நம்ம செய்துட்ட பாவம்ன்றத உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது அவரது இணக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமான தேவன் நம்ம அவர்கிட்ட நம்ம மனம் திரும்பும் பொழுது அவர் நம்மளை தீங்கிலிருந்து விலக்கி காக்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் நமக்கு தெரியும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட சோதனைகளும் நம்ம சந்தித்துதான் ஆகணும். அதை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடம், அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு, அதுதான் நம்மளுடைய பலனா இருக்கு. அதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு இந்த சோதனைகளை நாம் சகிக்கிறவர்களா இருக்கணும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல மனம் திருப்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஒரு ஜெபத்தோட கூட இந்த படிப்பினையை நம்ம இன்னைக்கு முடிப்போம். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோஸ்திரங்களும் நன்றியும் செலுத்துகிறோம். அப்பா நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை உள்ளவர். அப்பா நீர் இரக்கமும் சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவனா இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்கள் அனைவரும் ஏசப்பா எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டு உங்கள் முன்னாடி தாழ்மையோடு நாங்கள் வருகிறோம். அப்பா எங்கள் வருத்தமும் மனக்கசப்பும் அப்பா உம்மை நோக்கி உண்மையான மனம் திரும்புதலுக்கு எங்களை மாற செய்யும். அப்பா எங்களை ஒரு யூதாசை போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் குற்றப்படுத்தி கொண்டு நாங்கள் நாசமாக்காமல் பேதுருவை போல சப்பா உமது கிருபையை பற்றி கொண்டு மீண்டும் அதில் சரியாக நிற்க எங்களுக்கு நீர் செய்வீராக. எங்கள் இருதயங்களில் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்த மாம்சத்தின்படி நாங்கள் நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று நீங்கள் ரோமர் 8:1 சொன்னது போலப்பா எங்கள் சத்தியத்தை நாங்கள் பதிந்து கொண்டு எங்கள் மனதிலே நாங்கள் வேறு ஊன்றி நிற்க நீங்க செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து ரட்சிப்பின் ஆனந்தத்தையும் பரிசுத்த ஆவியின் ஆற்றலையும் எசப்பா எங்கள் வாழ்வில் நீர் நிரப்புவீராக. இங்கு இருக்கிறவர்களும் எசப்பா இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து இருக்கிற எல்லாரும் எசப்பா உங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உமது சமாதானமும் ஆசீர்வாதமும் மீட்பும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே எப்பொழுதும் இருப்பதாக. அவர்கள் குடும்பத்தையும் எசப்பா எங்கள் சபைகளையும் எங்கள் சந்ததிகளையுமே எசப்பா உமது கிருபையில் எப்போதும் நிலைத்திருக்க செய்வீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.